திருக்கோவில்களில் வழிபட வரும் பக்தர்கள் ஆடை கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ள நிலையில் அதனை மீறுபவர்கள் மீது எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து முறையான அறிவுறுத்தல்கள் இல்லை என கூறப்படுகிறது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். தமிழகத்தில் இந்து அறநிலையத்துறையின் கீழ் சுமார் 37,000 கோவில்கள் உள்ளன. கோவில்களில் வழிபட வருபவர்கள் ஆடை கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. இதனை அடுத்து கோவில்களில் ஆடை கட்டுப்பாடு தொடர்பான அறிவிப்புகள் ஒட்டப்பட்டு வருகின்றன. ஆண்கள் பெண்கள் அரைக்கால் சட்டை அணியக்கூடாது, பெண்கள் ஜீன்ஸ் குட்டை பாவாடை உள்ளிட்டவற்றை அணியக்கூடாது என அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு இரு பாலரும் வரவேற்பளித்துள்ளனர். இப்போ வர ஜென்ரேஷன் ஃபுல்லுமே பேண்ட்டு மேலே ஒரு தொப்புள் தெரிகிற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு இதுதான் போட்டுன்னு வராளே தவிர அவள் எந்த இடத்துக்கு வரோம் வரலன்றதெல்லாம் பார்க்குறதே கிடையாது. அது பொது இடமா இருந்தாலும் சரி, அது கோயிலாக இருந்தாலும் சரி, எல்லாருமே அப்படி தான் வரா. இன்ஃபேக்ட் லேடிஸ் கூட அதை பார்த்தா கூட எப்படி வந்திருக்கா பாருன்னு தான் சொல்கிறாளே தவிர்த்து இதை ஸ்ட்ரிக்ட்லி அவாய்டாக இருக்கணும். நல்ல விஷயம் எடுத்துன்னு வந்திருக்கா கவர்மெண்ட், ரொம்ப நல்லது இது. வரலாற்று பெருமை கொண்ட கோவில்களுக்கு வழிபாட்டுக்கு வரும் தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை தவிர அந்த கோவில்களின் கட்டமைப்பு, சிற்ப வேலைப்பாடு போன்றவற்றை கண்டுகளிப்பதற்காக வெளி மாநிலங்களிலிருந்து மட்டுமல்லாமல் வெளிநாட்டிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் தமிழகத்திற்கு வருகின்றனர். அவர்கள் மூலமாக சுற்றுலாத்துறை வளர்ச்சி அடைவதுடன் அந்நிய செலாவணியும் அதிகரிக்கிறது. வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்கள் நவநாகரிக உடையில் வரும் நிலையில் அவர்களிடம் உடை கட்டுப்பாட்டை முன்னதாகவே தெரிவித்து அணிய வைப்பது அவசியமானதாக இருப்பதாகவும் கோவில்களில் தற்காலிகமாக பாரம்பரிய உடைகளை அளிக்கும் வகையில் நடவடிக்கைகள் எடுப்பது பயனுள்ளதாக இருக்கும் என்றும் சுற்றுலா வழிகாட்டிகள் தெரிவித்துள்ளனர். When we are in Rome, be like Romans சொல்றாங்க இல்லையா, அதே மாதிரி when they come to India they have to follow our culture. கோவிலுக்கு வந்தால் நம்ம ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போடுறது நல்லது, எல்லாருக்கும் நல்லது. ஏன்னா இது சாரி இப்போல்லாம் ஃபேட் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் சாரீஸே போடுறதே இல்லை. நானே பாருங்கள் எப்படி இருக்கேன்னா, அதனால் அது திருப்பி ரீவைவ் ஆகணும். எல்லாருமே ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் வரணும். டூரிஸ்ட்டும் ஆக்செப்ட் பண்ணுறாங்க. கடந்த 1947ஆம் ஆண்டே கோவில்களில் பாரம்பரிய ஆடைகளை உடுத்தியே வழிபட வேண்டும் என்று சட்டம் உள்ளதாகவும் அதனை முறையாக பின்பற்றாத நிலையில் தற்போது ஆடை கட்டுப்பாட்டை மீறுபவர்கள் மீது எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக அறிவுறுத்தல்கள் இல்லை என்றே கூறப்படுகிறது. உடை கட்டுப்பாட்டு தொடர்பான நடவடிக்கைகளை கோவில் நிர்வாகிகளே மேற்கொள்ளலாம் என்று இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ள நிலையில் ஆடை கட்டுப்பாட்டை மீறும் பக்தர்களிடம் விதிமுறைகள் குறித்து விளக்கமளிக்கப் போவதாகவும் அடுத்த முறை கோவிலுக்கு உடை கட்டுப்பாட்டுடன் வரும் வகையில் பக்தர்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்படும் என்றும் கோவில் பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு வருகின்ற பொழுது நாங்கள் பாரம்பரியமான உடைகளை அணிந்து வர வலியுறுத்துவோம். அதனை செவிமேல் சாய்க்காவிட்டால் எங்களுடைய கோயிலிலே விளம்பர பலகைகள் எழுதி வைத்தும் விளம்பர பலகைகள் எழுதி வைத்து வருகிறவர்களுக்கு அறிவுரை கூறுவோம். திருமண வீடு, அலுவலகம், கல்வி நிலையம் என ஒவ்வொரு இடம் மற்றும் நிகழ்வுக்கு ஏற்ப உடைகளை உடுத்துகிறோம். நாம் இறைவனின் கோவிலில் ஆடை கட்டுப்பாட்டுடனே பக்தர்கள் இருக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்துகள் குறைவாகவே இருக்கின்றது. ஒளிப்பதிவாளர் சுரேஷுடன் தேவா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.